கனிமொழி அக்கா இங்க வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் குறைஞ்சுன்னா அதுக்கு காரணம் வந்து தொண்டர்கள் இல்ல வேட்பாளர்களும் திமுக காரங்கள்லாம் அந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி ஐயா இதையும் கருத்தில் கொள்ளணும். மறக்காம கம்பம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருங்க. ஏன்னா அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா இன்னும் அவர் நல்லா சொத்து சேர்க்கலாம். அதாவது நம்மளாம் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தோம்னா இந்த திராவிட கழகம் தான். இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் கனிமொழி எம்பி அவர்களுடைய தொகுதியிலும் கீதா ஜீவன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தொகுதியிலும் பார்த்தோம்னா ஒரு தொண்டர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. கனிமொழி அக்கா இங்க வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் குறைஞ்சுன்னா அதுக்கு காரணம் வந்து தொண்டர்கள் இல்ல வேட்பாளர்களும் இங்க வந்து செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த வேட்பாளர் சுத்தி இருக்கிற ஆட்களுமே வந்து சரியா செலவு செய்யல, அதனால வந்து எங்களால அதிகமான ஓட்டை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது குற்றம், வாங்குறது குற்றம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து நாங்க பணம் நீங்க கொடுத்தா வாங்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனாலதான் ஓப்பனா வந்து ஒருத்தர் வீடியோ போடுறாரு. இப்ப அவர் வீடியோ போட்டிருக்காரு, ஓட்டு பெர்சன்டேஜ் குறைஞ்சா கண்டிப்பாக வந்து அங்க இருக்கும் வேட்பாளர்களும் அங்க இருக்கும் ஆட்களும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா எங்க தொகுதியில் இருக்கும் திமுக வேட்பாளருக்கு வந்து நல்லா செலவு பண்ணாரு. சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் நல்லா செலவு பண்ணி இறைச்சி விட்டுருக்காரு. அதிமுக காரங்கள்லாம் அந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி ஐயா இதையும் கருத்தில் கொள்ளணும். இந்த வீடியோ வந்து கனிமொழி மேம் அவர்களுக்கு தான். எப்படின்னா, இங்க இருக்கும் கம்பம் சட்டமன்ற தொகுதி எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல இருந்து அவர் தான் வந்து பெரும்பாலும் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் 1% கூட மக்களுக்கு நல்லது செஞ்சாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா பக்கா திமுக காரரா தான் இருக்கிறாரு. எப்படி வந்து இன்னைக்கு கோபாலபுரத்து உங்களுடைய ஃபேமிலி வந்து எப்படி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அவரும் கல்லூரி நடத்துறாரு, பள்ளிக்கூடம் நடத்துறாரு, அவங்களுடைய மகள் வந்து ஸ்கூல் நடத்துறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தோப்பு தரவு வாய்க்கா ரோடு எஸ்டேட் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்களான்னு கேட்டோம்னா தேடி பார்க்கணும் ஏதாவது. ஏன்னா நல்ல ரோடு போட்டிருக்காங்களா, அவர் இருக்கும் கம்பம் தொகுதியில கூட தண்ணீர் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். அதே மாதிரி சுத்தி இருக்கிற மற்ற ஊர்கள் எல்லாம் பார்த்தோம்னா 2 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும். மழையெல்லாம் பெஞ்சோம்னா கப்பல் விடுற அளவுக்கு தண்ணி நிற்கும். ஆனா இங்க வந்து ஒரு ஆறு இருக்கிறதுனால தண்ணி கொஞ்ச நேரத்துல வடிஞ்சு போயிடும். அது ஒண்ணுதான் வந்து இங்க இருக்கிற பிளஸ். அதே மாதிரி சுத்தி இருக்கிற ஊர்களுக்கு வந்து சரியான டைமிங்க்கு பஸ் இருக்காது. ரொம்ப அது கம்மியான பஸ்கள் தான் இருக்கும். அதுவும் இந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா பிள்ளைங்க வந்து ஓடி பிடிச்சிதான் பஸ்ல ஏறுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. இன்னும் நிறைய ஸ்கூல்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பிங்கே இருக்காது, பஸ்ஸே இருக்காது. அந்த அளவுல தான் இங்க போய்கிட்டு இருக்கு. நீங்க கொடுத்து விட்ட காசெல்லாம் எங்க எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் கரெக்டா செலவு பண்ணாரு. அதாவது குறிப்பிட்டு பார்த்தோம்னா அத்தனை சிறுபான்மையினர்ல வந்து ஏடிஎம்கேக்கும் பாஜக காரனுக்கு இல்லாம மற்ற அத்தனை பேருக்குமே தட்டி தட்டி காசெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல முறைக்கு வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போடுற அன்னைக்குமே வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கம்பம் சட்டமன்ற தொகுதியில கட்சிக்காக வேலை பார்த்த அந்த மெம்பர்ஸ் கவுன்சிலர்ஸ் அவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவங்க. அனாவசியமா ஒரு ஆளுக்கு கூட காசு கொடுக்காம உசுரை கொடுத்து வந்து வேலை பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதிமுக காரங்க வேலை பார்க்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியாக யாருமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலைங்கிறதுக்காக அவங்கெல்லாம் அதாவது திட்டமிட்டே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா நீங்க கொடுத்த பணம் அத்தனையுமே வந்து எங்களுடைய எம்எல்ஏ செலவு பண்ணியிருக்காரு. அடுத்த முறை வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தா அஸ்தபுல்லா வர மாட்டீங்க, வந்தா மறக்காம கம்பம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருங்க. ஏன்னா அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா இன்னும் அவர் நல்லா சொத்து சேர்க்கலாம். உங்களை மாதிரியே வந்து மக்களை பத்தி நினைக்காம இன்னும் வந்து அவருடைய குடும்பத்துக்காக வந்து எல்லா நலத்திட்டங்களுமே செஞ்சு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பார் இல்லையா. அதனால மறக்காம இது வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் மக்களினுடைய தாழ்மையான கோரிக்கை வேண்டுகோள். அவருக்கு மறக்காம எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் அவர்களை வந்து அமைச்சர் பதவி கொடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிறோங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வேலை பண்ணிருக்காங்களே. ஆனா சிறுபான்மையின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு வந்து விசுவாசமா இருக்கிறீங்க. ஆனா எங்க மக்கள் அந்த அளவுக்கு இல்லை. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அத்தனை பேர் 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்கிட்டு போய் பிசிலுக்கு போட்டு வந்துட்டாங்க. அதுதான் இது வந்து மிகப்பெரிய விஷயம். கேட்டா வருஷம் பூரா இவங்க தானே இருக்காங்க,
அப்பே மகன் பேரை இங்கதே வரலைங்க, எதுக்குப்பா எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கே நம்ம ஓட்டு போடுறது அப்படிங்கிறாங்க. அடப்பாவிகளா, 4 நாளைக்கு முன்னாடி கூட ஓட்டு போடுறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஏவாவேலு என்ன சொன்னாரு? 50 வருஷம் ஆனாலும் நாங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த விட மாட்டோம்னு சொன்னாரு. மூச்சுக்கு 300 தடவை ஓட்டு போடுறதுக்கு நாள் நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? நான் சிறுபான்மையினரை பாதுகாப்பேன், அவங்களுக்கான கட்சிகளை உசுர் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடான்னா அவரு கொடுத்த காசை வாங்கிட்டு போயிட்டு விசிலுக்கு போட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டா சாதாரணமா சொல்றாங்க, வருஷம் பூரா அவங்க தானே இருக்கீங்க, உடம்ப மாத்தி ஓட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே இது வரைக்கும் சிறுபான்மையினர் வந்து நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கொடுப்பாங்க. 2 பேருமே கிறிஸ்டின்ஸ் ஆகட்டும், இஸ்லாமியர்கள் ஆகட்டும், அவங்கள வச்சுதானே உங்களுடைய ஓட் பேங்க்னு சொல்லி அவங்கள அப்படியே முட்டாள்கள் மாதிரி இத்தனை நாள் வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இந்த முறை அந்த சிறுபான்மையினர் அத்தனை பேருமே வந்து உங்களை வந்து முட்டாளாக்க போறாங்க. எங்க மறுபடியும் நீங்க வந்துருவீங்களோன்னு பயம் ஒரு பக்கம், அதனாலையும் போய் மாத்தி ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. இந்த சிறுபான்மையினர் சமூகம் இந்த தடவை சர்ச்சுகள் சொன்ன பேச்சையும் கேட்கல, ஜமாத்துகள் சொன்ன பேச்சையும் கேட்காம சுய அறிவோட சுயமாக சிந்திச்சு இந்த முறை வந்து அவங்களுக்கு பிடிச்ச கட்சிகளுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முறை பார்ப்போம். இன்னொன்னு பார்த்தோம்னா திமுகவினுடைய கொத்தடிமைன்னு சொல்லலாம். அண்டா சீப்பு செந்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்மளாம் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தோம்னா இந்த திராவிட கழகம் தான். நம்ம வந்து தட்டுல சோறு போட்டு அதுல உப்பை ஊத்தி இந்த கையில் எடுத்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் பார்த்தோம்னா இந்த திராவிட கூட்டம் தான். இல்லாட்டினா நம்மளாம் வேற வழியா தின்றுப்போம். இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது, படுக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, ட்ரெஸ் ஊத்துறது எல்லாமே இவங்க கொண்டு வந்தது. இல்லாட்டினா நம்ம எல்லாம் பார்த்தோம்னா ஆதிகால மனிதர்கள் மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க என்ன பேசுறோம்னே தெரியல, ஆத்திரம், அகங்காரம் அதனுடைய வெளிப்பாடு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து உண்மையான ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த முறை பார்த்தோம்னா சிறுபான்மையினர்கள் வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஆப் அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டினா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்கள நாங்க தான் வந்து உங்களை ஐடில வந்து படிக்க வச்சோம். ஒண்ணு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவவே பெத்தவன் நகையை அடகு வச்சு கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைகளை பீஸை கட்டிட்டு அந்த பிள்ளைகளை சரியா விளையாட விடாம, தூங்க விடாம, ஒரு நல்லது கிட்டத்துக்கு கூட கூட்டு போகாம அந்த பிள்ளைகளை படி படி படின்னு சொல்லி அவங்கள படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சுதான் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நோவுனாப்புல நாங்க தான் படிக்க வச்சோம், எங்களாலதே வந்து நீ வந்து முன்னேறி இருக்க, எங்களாலதே வந்து நீ இவ்வளவு பெரிய பதவியில வந்திருக்க, நாங்கெல்லாம் இல்லாட்டி தெரிய மாட்டேன், இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை ஓட்ட போறீங்கன்னு தெரியல. இவ்வளவு நாகரீகம், இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கும் போதே இந்த வருத்து வர்றீங்களே, அப்ப எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க முட்டாளாக்கி இருப்பீங்க. செந்தில் சார், இந்த முறை வந்து உங்களுக்கு இல்ல, அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு வந்து உங்களுக்கு இல்ல, நிறைய ஓட்டு வந்து விசனுக்கும் போயிருச்சு, அதிமுக கேடர்ஸ்க்குமே போயிருக்கு. ஏன்னா பயப்படுறாங்க. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா, அதாவது நீங்க இந்த 1947ல இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வந்து இந்த 75 வருஷத்துல வெறும் 17 வருஷம் தான் வந்து திமுக ஆட்சியில இருந்திருக்கு. இந்த 17 வருஷத்துலயும் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை 50 வருஷம் பின்னாடி கொண்டு போயிடுறாங்க. இப்ப கூட பாருங்களேன், 10,00,000 11,00,000 கோடி ரூபாய் கடன், அதெல்லாம் அடைக்கிறதுக்கு இனி வரக்கூடிய எடப்பாடி ஐயாருடைய அரசாங்கம் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும், வட்டி கட்டணும், கடனை அடைக்கணும். இதுக்கு போக ஃப்ரீபீஸ்க்கு எல்லாமே கொடுக்கணும், இது போக மக்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், விலைவாசியை கூடாம பாத்துக்கிறணும். இது போக நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை வந்து கடன்ல தள்ளி விட்டு போயிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையை கூட அதனுடைய எல்லாமே பஸ் முதல் கொண்டு இந்த ரோட விட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, அம்புட்டுமே பார்த்தோம்னா கடன்ல இருக்கு. அத்தனையும் மீட்கணும்னா அடுத்து வர்ற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் பயந்து பதறிடுறாங்க, அந்த அளவுக்கு கடனாக்கி வச்சிடுறாங்க, மக்களை பாடாப்படுத்தி பேயா ஆட்டிடுறாங்க. அதனால போதும் அப்படின்ட்டு மக்கள் நினைச்சிட்டாங்க. நல்ல முடிவை மக்கள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த முறை மக்களுடைய பெரும்பாலான சாய்ஸ் பார்த்தோம்னா அதிமுகவா தான் இருந்து, கிட்டத்தட்ட 32 வருஷம் வந்து எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, ஓபிஎஸ், எடப்பாடியார் மாறி மாறி வந்ததுல இவங்களுடைய ஆட்சி தான் அதிகமாக இருந்திருக்கு. மக்கள் அதை தான் விரும்பியிருக்காங்க. ஆனா இந்த அதிமுக 17 வருஷம் ஆண்டிருக்கு இல்லையா, அதுல பார்த்தோம்னா மக்கள் வந்து ஒரு தடவை கூட அவங்களுடைய ஆட்சி பார்த்துட்டு பரவாயில்ல, ஓகே, பெட்டரா இருக்கு, அடுத்து வந்து இவங்களை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற நினைப்பு ஒரு மனுஷர் கூட வராம இந்த தடவையெல்லாம் பார்த்தேன். எங்க ஊர் பக்கம் நிறைய திமுக காரங்களே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடல. அந்த அளவுக்கு எனக்கு உண்மையாகவே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து நொந்து போயிருக்காங்க. என்னப்பா இவங்க வர வர பார்த்தோம்னா ரொம்ப மோசமா போயிட்டு இவங்க அப்பா பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு செந்தில் சொல்றாரு, அதாவது வடநாட்டு பக்கம் எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒரிசா, பீகார் இங்க எல்லாம் ஐடி கம்பெனியே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்ல போய் பாருங்க, குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களை கண்டிப்பாக போய் பாருங்க.
பாஜக வந்ததுக்கு பிறகு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, பீகார் அங்க எல்லாமே வந்து தொழில்துறையிலும் சரி, இவர் சொன்ன ஐடி செக்டார்ஸ்லயும் சரி அதிக அளவு முன்னேறி இருக்காங்க. அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்பதான் அவங்க வந்து 7 வருஷம் 10 வருஷம் தான் ஆகுது. நேத்து ஆட்சி அமைச்ச ஒரிசாவில் கூட 1680 ஐடி கம்பெனிகள் வந்திருக்கு. அங்கேயுமே வந்து இப்ப வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டூரிசம் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு கோயில்களை வந்து நல்லா டெவலப் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றமான பொருளாதாரத்துல வந்து அந்தந்த மாநிலங்கள் கொண்டு வந்திருக்கு. அங்கெல்லாம் ஐடி செக்டார் இல்லைன்னா சொல்லி வாய் கூசாம பேசக்கூடாது. அதான் எனக்கு தெரிஞ்ச நல்ல புத்திசாலின்னு பார்த்தோம்னா விப்ரவினுடைய அஜிம் பிரேம்ஜி, நாராயணமூர்த்தி, சிவ் நாடார் இவங்கெல்லாம் வந்து புத்திசாலிகள் சொல்ல முடியாது. அதாவது ஞானிகள். அதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து அதனுடைய தலைமை இடத்தை வைக்காம தப்பிச்சு வேற வேற மாநிலங்கள்ல போய் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்குமே பார்த்தோம்னா ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த சொல்லக்கூடிய இந்த மாநிலங்கள் தான் டைரக்டா அதனுடைய அந்த மாநிலத்தின் முதல்வர்களே போய் அவங்களுடைய கொட்டேஷனை கொடுத்து எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்க எங்க மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆள் கூட கவர்மெண்ட் சைடு இருந்து போகல. அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது எல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அதான் சொல்றேன்ல, ஒரு தடவை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து மிகவும் பின்னோக்கி கொண்டு போயிடுறாங்க. நம்முடைய வளர்ச்சி வந்து பயங்கரமா தடைபடுது. இது எல்லாமே வேலை வாய்ப்புல ரொம்ப மோசம். அந்த அளவுக்கு இருக்கு. வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலுமே பார்த்தோம்னா நம்ம இவங்க சொல்றாங்க நம்ம மேல இருக்கோம், அதெல்லாம் பொய். மிகவும் வந்து நம்ம பின்தங்கிதான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு தடவை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 5 லட்சத்தை 10 லட்சமா கடனா மாத்திருக்காங்க. இப்ப 10 லட்சத்தை 20 லட்சம் கடனா மாத்த போறாங்க. அதனால தயவு செய்து எங்களுக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக விரைவில் அமையும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.